Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தனது மனைவி மீது கொண்ட தீரா காதலால் மனைவி இறந்த பின்னும் அவருக்காக சமாதியுடன் கூடிய அழகிய வீடு கட்டி அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வருகிறார் அதிசய காதல் கணவர் ஒருவர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் காஞ்சிபுரம் பகுதியில் பில்டிங் கான்ட்ராக்டராக உள்ளார். இவருடைய மனைவி செல்வி. இவர்களுக்கு நிஷானி என்ற திருமணமான பெண் ஒருவர் இருக்கிறார். இந்த நிலையில் செல்விக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த வருடம் மார்ச் மாதம் இறந்து உள்ளார். செல்வி உயிருடன் இருந்தபோது ஒரு அழகிய தனி வீடு கட்ட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனைவி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக துறையூர் பகுதிக்கு அருகில் உள்ள தனது சொந்த நிலத்தில் தன் மனைவியின் உடலை அடக்கம் செய்திருக்கிறார். மேலும் தனது மனைவியின் ஓராண்டு நினைவு தினத்திற்குள் அவருடைய ஆசைப்படி ஒரு வீட்டை வடிவமைத்து சமாதியுடன் கூடிய ஒரு அழகிய வீடு கட்ட வேண்டும் என முடிவு செய்துள்ளார் பழனி. அதேபோல் சமாதியுடன் கூடிய படுக்கையறை, சமையலறை என அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு வீட்டை கட்டி முடித்து தன் மனைவி இறந்த அதே நாளில் அந்த வீட்டின் திறப்பு விழாவையும் நடத்தி முடித்திருக்கிறார். தன் மனைவியின் ஆசைப்படி கட்டிய அந்த வீட்டிற்கு செல்வி துளசி வனம் என்று பெயர் வைத்துள்ளார். மேலும் அந்த வீட்டின் சுவர் முழுவதிலும் தன்னுடைய மனைவியின் நினைவாக புகைப்படங்களை மாட்டி வைத்துள்ளார். தனது மனைவியின் உடல் மட்டும்தான் இந்த மண்ணுக்குள் சென்றது. ஆனால் அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் என் கூடவே உள்ளது என கூறும் பழனி, மனைவியின் சமாதி அருகே தனக்கு ஒரு சிறிய படுக்கை அறையையும் அமைத்து அங்கேயே தங்கி வருகிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனக்கசிவுகள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் தனது மனைவி இறந்தும் அவரை மறக்காமல் மனைவிக்காக சமாதியுடன் கூடிய வீடு கட்டி அதிலே வாழ்ந்தும் வரும் பழனியின் அன்பு அனைவரின் புருவங்களையும் உயர்த்தச் செய்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.